ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சனா சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி கறிவேப்பிலை வடை தான் செய்ய போகிறோம். இந்த வடை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கறிவேப்பிலை வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கறிவேப்பிலை, 2 கப் ஊற வச்சு எடுத்து வச்ச துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 10 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சது, தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க இந்த கறிவேப்பிலை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3/4 பங்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலையும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்ததை இன்னொரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கூடவே அரைக்காமல் வச்சுருந்த 1/4 பங்கு துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நான் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு சேர்க்கலாம். இப்போ வாங்க இதை வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை இப்போ வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடை ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா வடையும் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கம் நல்லா வெந்து வரும். இப்போ இந்த வடை வெந்துருச்சு. இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கறிவேப்பிலை வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.